டெல்லியில் நடந்த மோதல் தொடர்பாக அதிமுக பெண் எம்பி சசிகலா புஷ்பா, திமுக எம்பி திருச்சி சிவா ஆகிய இருவரும் அவரவர் தலைமையிடம் விளக்கம் அளித்தனர். அதிமுக பெண் எம்பி சசிகலா புஷ்பா திமுக எம்பி திருச்சி சிவாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. டெல்லி விமான நிலையத்தில் இந்த சம்பவம் அரங்கேறியது. அதிமுக ஆட்சி பற்றி தவறாக விமர்சித்ததால் தாக்கியதாக சசிகலா புஷ்பா தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் வட்டாரத்தில் இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் அழைப்பின் பேரில் போயஸ் தோட்டம் இல்லத்திற்கு சசிகலா புஷ்பா சென்றிருந்தார். அங்கு மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் சசிகலா புஷ்பாவிடம் மோதல் தொடர்பாக முதலமைச்சர் விளக்கம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து டெல்லிக்கு சென்ற சசிகலா புஷ்பாவிடம் விளக்கம் கேட்கப்பட்டது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்டபோது பதிலளிக்க மறுத்துவிட்டார். இதேபோல் மோதல் விவகாரம் தொடர்பாக திருச்சி சிவா திமுக தலைவர் கருணாநிதியை அவரது கோபாலபுரம் இல்லத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி அளவில் சந்தித்து விளக்கம் அளித்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி சிவா, டெல்லியில் அதிமுக எம்பி சசிகலா புஷ்பாவுடன் தாம் கைகலப்பில் ஈடுபடவில்லை என்றார். இந்த விவகாரத்தில் தாம் அரசியல் ஆதாயம் தேட விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். எக்ஸிட் ஸ்கேனில் நான் நின்று கொண்டிருக்கிற போது என்ட்ரி ஸ்கேனில் இந்த அம்மையார் வந்து கொண்டிருந்தார். அவரை கொஞ்சம் நிறுத்தி என்னை இந்த பக்கம் அனுப்பினார்கள். அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் கடந்து சென்றேன். இவர் ஏதோ அந்த பாதுகாப்பு அதிகாரிடம் பேசினார். நான் 10 அடி நடந்தவுடன் பின்னால் வந்து என் சட்டையை பிடித்து இழுத்து திடீரென்று அடித்தார். பாதுகாப்பு அதிகாரிகள் சூழ்ந்து கொண்டு என்ன நடக்கிறது என்று, நானும் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருக்கு மட்டும் எப்படி மரியாதை தருகிறீர்கள் என்று விவாதம் செய்ய ஆரம்பித்தார். அவர்கள் வந்து அதற்காக பொது இடத்தில் ஒருவரை இப்படி தாக்குவது முறையா என்று கேட்டுக்கொண்டு அவரை சுற்றி நின்று கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்றார்கள். எனக்கு அந்த இடத்தில் என்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்கும் ஒரு பெண்ணிடம் இதற்கு மேல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது கூட முறையாக இருக்காங்க. நான் அங்கிருந்து நகர்ந்து விட்டேன். இது மட்டும்தான் நடந்தது. நான் அரசியல் ஆதாயம் இதன் மூலமாக தேட முயலவில்லை. நான் எங்களுடைய கட்சி தலைமையோடு பேசுவேன்.